தான் கல்யாணம் வரைக்கும் பார்வதி விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொன்னான்ல. அப்புறம் எதுக்கு அகிலா ஆண்டி கிட்ட பார்வதியை மாட்டி விடுறீங்க? குரு, நான் ஒன்னும் அவளை மாட்டி விடணும்னு நினைக்கல. அவ இந்நேரத்துக்கு யாருக்கோ மாடிக்கு சாப்பாடு கொண்டு போயிருந்தா. அது யாருக்குன்னு விசாரிச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அகில அக்கா வந்துட்டாங்க. சமாளிக்காதீங்க ஆண்டி. நான் ஒரு நேரத்துல இருக்கிற மாதிரி இன்னொரு நேரத்துல இருக்க மாட்டேன். பார்வதி எனக்கு வேணும், புரிஞ்சதா? குரு, பார்வதி உனக்குதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அவ உனக்கு கிடைக்கிற வரைக்கும் நாம அவளை கண் கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டே இருக்கணும். பார்த்தல்ல, உன் கூட கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. இந்நேரத்துக்கு மாடிக்கு சாப்பாடு கொண்டு போறா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாண்ணே, அத்தை உங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. நாம எப்பவும் பார்வதியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ப்ரோ போதி ப்ரோ, நீ வா ப்ரோ. வா ப்ரோ. டேய் விடுடா. வா ப்ரோ ஃபர்ஸ்ட். என்னடா பண்றீங்க? ஒரு நிமிஷம் ஆதி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் பேசாம இரு ப்ரோ. எல்லாமே உன் நல்லதுக்கு தான். ஒரு நிமிஷம் இரு. ஷாம், அண்ணி போயிட்டாங்களா இல்ல கார்டன்லயே ப்ரோக்காக வெயிட் பண்றாங்களான்னு பாரு. ஆதி ஜன்னல் பக்கத்துல வரமாட்டானா, தூரத்துல இருந்து ஆதி முகத்தை ஒரு தடவையாச்சும் பாத்திர மாட்டோமான்னு ஏங்கி போய் ஏமாற்றத்தோட நின்னு பாத்துட்டு இருக்கு பார்வதி. டேய் கொஞ்சம் கையை விடுறா. பார்வதி பாவண்டா, தூரத்துல இருந்தது ஒரு வாட்டி பாக்கட்டுமே, விட. இல்ல இல்ல ப்ரோ, அவசரப்படாத ப்ரோ. அண்ணியோட கண்ணுல நீ படவே கூடாது. உன்னை பார்க்க மாட்டோமா, உன் கூட பேச மாட்டோமான்னு அண்ணி கிடந்து தவிக்கணும் ப்ரோ. அப்பதான் அண்ணி மனசுல இருக்கிற காதல் வெளியே வரும். சரி, வெளியே என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பார்வதி திரும்பி அவுட் ஹவுஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோ, அண்ணி தான் உன்னை பார்க்க கூடாது. நீ போய் அண்ணியை பார்க்கலாம். அதுக்கு எந்த தடையும் இல்ல. நீ போய் பாரு போ.
நீ 3 நாளா சாப்பிடாம இருக்கிறத தெரிஞ்சு அண்ணி சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பார்வதி மனசுக்குள்ள நீ இருக்க. ம். தனக்கு தானே சில கட்டுப்பாடுகளை போட்டுக்கிட்டு மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற காதலை இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் மூலமா தான் வெளியே கொண்டு வர முடியும். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ப்ரோ, இப்படியே 1 வாரம் போயிட்டு இருந்தா போதும். சீக்கிரமாவே அண்ணி வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ம், ம், ம். 59 8. ஷாம், கரெக்டா இப்ப டைம் 8. அண்ணி என்ட்ரி கொடுப்பாங்க பாரு. எஸ் எஸ். எப்படி? அருண், நீ சொன்ன மாதிரியே பார்வதி கரெக்டா என்ட்ரி கொடுத்தாச்சு. அதான். இப்ப பாரு, நேரா கிச்சனுக்குள்ள போவாங்க. ஆ, அவங்க உடம்பு அங்க மட்டும் தான் இருக்கும். மனசும் கண்ணும் ப்ரோவையே தேடிட்டு இருக்கும். இப்ப மேல மாடியை பாப்பாங்க பாரு. அங்க பாரு. ஷாம், இப்ப பாரு, அவசர அவசரமா ப்ரோக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணி ப்ரோ ரூமுக்கு எடுத்துட்டு வருவாங்க. எஸ். யாருக்கு பார்வதி டீ? பெரியய்யாக்கு. பெரிய தம்பி உன்னை டீ எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்லியிருக்காரு. என்னதான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு? என்கிட்ட கொடு, நான் கொண்டு போறேன். Success. Level 1 success. Level 2 என்னன்னு பாப்போம். வா வா. மணி மேகலையே மணியாகலையே. மணி ஆயிடுச்சு. ஷாம், லெவல் நம்பர் 2 ஷார்ப்பா 9 o'clock ஆச்சு. ஆமா. இப்ப பாரு அண்ணி, ப்ரோ கீழே சாப்பிட வராருன்னு எல்லாமே பக்காவா ரெடி பண்ணுவாங்க பாரு. அக்கட சூடு. ப்ரோக்காக தான்.
பார்வதி, ஆ வாங்கக்கா. பெரிய தம்பி சாப்பிட கீழே வரமாட்டாரு. டிஃபனை மேலதான் கொண்டு போய் கொடுக்கணும். சரி பட்டமாக்கா, நான் பெரியயாக்கு எடுத்துட்டு போய் ரூம்ல கொடுத்துடுறேன். பெரிய தம்பி டிஃபனை கூட என்னதான் கொண்டு வர சொல்லிருக்காரு பார்வதி. நானே கொண்டு போறேன். சக்சஸ். ஷாம், லெவல் நம்பர் 2 ஃபினிஷ். வா ஷாம். அருண், நீ அண்ணி இப்ப நோட் பண்ணு. எல்லாருக்கும் டீ கொடுக்கற சாக்குல ப்ரோக்கு டீ எடுத்துட்டு இப்ப மேல வருவாங்க பாரு. கண்டிப்பா. அப்படியா? ம். சொல்லுங்க நீ. டீ 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 எனக்கு வேணாம் பார்வதி. அருண், உனக்கு? எனக்கும் வேண்டாம். உனக்கும் வேண்டாமா? அண்ணி, டீ எடுத்துக்கோங்க. அண்ணி, டீ வேண்டான்னு சொல்லி 1 வாரம் ஆகுது. சூடு ஆறுறதுக்குள்ள குடிக்கிறவங்க யாருக்காச்சும் கொண்டு போய் கொடுங்க. இல்ல பெரியயாவுக்கு. பெரிய ஐயாவுக்கு அவருக்கு வேணாம். வேணாம் வேணாம் அண்ணி, வேணாம் வேணாம், எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போங்க. போங்க போங்க போங்க. ஷாம், ஒர்க் அவுட் ஆகுது. எஸ். டேய் அருண், அதை ஏன்டா எடுக்கிற? அது பார்வதியோட கண்ணு. ப்ரோ, எல்லாம் ஒரு காரணமா தான் ப்ரோ. உன்னோட பார்வதியை உங்க கூட சேர்த்து வைக்கத்தான். கொஞ்ச நாளைக்கு நாங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கோன்னு சொன்னோம்ல, அதனால நீ பேசாம அமைதியா இரு. ப்ரோ, எப்படியோ அண்ணி உன்னை பாக்குறதுக்காக புதினாட்டி எடுத்துட்டு இங்க வருவாங்க. இந்த நேரத்துல நீ இங்க இருந்தீனா எல்லாமே சொதப்பிரும். அதனால நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கோ, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். டேய் வேணாண்டா, பார்வதி தாங்க மாட்டான். பார்வதி மனசுல இருக்க லவ்வ வெளியே கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நாங்க சொல்றதை கேளு, போய் பாத்ரூம் போய் ஒளிஞ்சுக்கோ. ஆமா ப்ரோ, நாங்க சொல்றது கேளு ப்ரோ. நீ போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கோ. டேய், 2 பேரும் தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? ப்ரோ, நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, உன்னோட லவ் விஷயத்துல நான் தான் குருன்னு. அதனால நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ரோ. டேய் சும்மா இரு, அதெல்லாம் வேண்டாம். ப்ரோ, சொன்ன கேளு ப்ரோ. நீ போய் ஒளிஞ்சுக்கோ. போ ப்ரோ, போ ப்ரோ. நீ ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடாது ப்ரோ, உள்ளே இரு. சரியா? ஷாம், டோர் க்ளோஸ் பண்ணு. சொல்லுங்க நீ. என்ன பார்வதி? பெரியயாக்கு புதினா டீ எடுத்துட்டு வந்தேன். அப்படி வச்சுட்டு போ.
கண்டிப்பா கண்டிப்பா போலாம். கண்டிப்பா போலாம். நம்ம போறோம், செம fun பண்ணலாம். கண்டிப்பா Okay, போலாம். சின்னையா இங்க ஒரு படம் இருந்தது, அத காணோம். எந்த படங்க நீ? உங்க கண்ணு இருக்கிற லோகோ போட்டோ ஃப்ரேமா? ஆமா. அந்த படத்தை பார்த்தாலே உருத்தலா இருக்குன்னு ஆதி சொன்னா, அதான் கழட்டிட்டோம். பெரியய்யா நிச்சயமா அப்படி சொல்லிருக்க மாட்டாரு. அது அவரு உயிராதான் நினைப்பாரு. டேய் வேணாண்டா, இதோட நிறுத்திக்கலாம். பார்வதி மனசு உடைஞ்சு எதனா விபரீதமான முடிவு எடுத்துட போறா. ப்ரோ அப்படிலாம் எதுவுமே நடக்காது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும். ஆமா ஆதி, நாம ப்ரெஷர் கொடுக்க கொடுக்கத்தான் உள்ள இருக்கிற லவ் பர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே வரும். இன்னும் கொஞ்ச நாள்ல நாம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். தைரியமா இரு. ஆமா ப்ரோ. பெரியய்யா, உங்களுக்கு என்ன பார்க்க பிடிக்கல, என்கிட்ட பேச பிடிக்கலன்னு சின்னையா சொன்னாரு. அது உண்மையா பெரியய்யா? உங்க மனசுக்குள்ள நான் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் பெரியய்யா. நீங்க நிச்சயமா அப்படி சொல்லிருக்க மாட்டீங்க. தூரமா இருந்தாவது உங்களை பாத்துறணும், உங்க குரலை கேட்டுறணும்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் துடியா துடிச்சிட்டு இருக்கேன் பெரியய்யா. ஆனா சின்னையாவும் ஷாம் சாரும் என்ன உங்களை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. உங்க ரூம்ல இருந்த என் கண்ணுள்ள போட்டோவை காணும் பெரியய்யா. நீங்க தான் உறுத்தலா இருக்குன்னு எடுக்க சொன்னீங்களா? எனக்கு தெரியும் பெரியய்யா, நீங்க அப்படி சொல்லிருக்க மாட்டீங்க. உங்களுக்கும் எனக்கும் நடுவுல ஏற்கனவே விதி விளையாடிட்டு இருக்கு. இதுல இப்போ சின்னையாவும் ஷாம் சாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. இது எதுல போய் முடியும்னு எனக்கு தெரியல பெரியய்யா. எனக்கு பயமா இருக்கு. பார்வதி, என்ன விஜய் அக்கா? மேடம் ஒன்னு கூப்பிட்டாங்க. என்ன விஷயம் தெரியல பார்வதி, கூட்டு வர சொன்னாங்க, உடனே வந்துட்டேன். சரி போலாம். ஓகே பாய். பார்வதி, அம்மா, கல்யாண பத்திரிக்கையில உன் போட்டோ போடணும். உன்கிட்ட போட்டோ இருக்கா இல்ல போட்டோ எடுக்கணுமா? போட்டோ இருக்குங்கம்மா. சரி, நீ போய் போட்டோ எடுத்துட்டு வரியா?